عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم آخروا ما يبقى على ما يفنى صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான இந்த மஜ்லிஸ் நிறைவான பகுதியை நோக்கி அல்லாஹ் நடாத்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகம் நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். உலகம் பல பேர்களை வீழ்த்தி இருக்கிறது, பல பேர்களை உயர்த்தி இருக்கிறது. ரெண்டுமே இந்த உலகம்தான். உலகத்தில் விழுந்தவங்க நிறைய இருக்கிறாங்க, இந்த உலகத்திலிருந்து வென்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மை வென்றவர்களில் ஆக்கி வைப்பானாக. வீழ்ந்தாங்க பல பேர். இந்த உலகத்தினுடைய மோகம். பெருமானார் மேராஜுக்கு போற போது ஒரு காட்சி காண்றாங்க. மேராஜுக்கு அல்லாஹ்வை பார்க்கிற போது ஒரு அலங்காரமான பெண்மணி, வயதான பெண் அலங்காரமாகி நின்று அன்னலாரின் வருகையின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு பெருமானார் போற போது வழியிலே நின்று அழைப்பு கொடுத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லாதீர்கள் என்றார்கள். பதில் சொல்லாதீர்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க, பதில் சொல்லல. நிறைய அழைப்புகள். மேராஜ் பயணம் என்பது ஒரு மிக முக்கியமான பயணம். அதில் நடந்த பல நிகழ்வுகள். சில பேர் நின்று சலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் பதில் சொல்லுங்கள் என்றார்கள். பெருமானார் எல்லாத்துக்குமே விடை கேட்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொன்னீங்களே, அவங்களெல்லாம் மலக்குமார்கள் உங்களை வரவேற்க நின்னாங்க. அந்த அலங்காரமான பெண் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் நீங்களே, அதுதான் உலகம் என்றார்கள். இந்த துன்யா அது அலங்காரமான காட்சியில் நிற்கிறது.
அந்த அலங்காரத்தில் தான் பல பேர் ஏமாந்து விடுகிறார்கள். அது ஒரு பெண் ரூபத்திலே அல்லாஹ் நிறுத்தி வச்சிருக்கிறான். பொதுவாக ஒரு பெண் அலங்காரமாக நின்றால், தன்னந்தனியாக நின்றால் அதில் பல பேர் அகப்பட்டு கொள்வார்கள். அதேபோல் இது உலகம், இப்படித்தான் இந்த உலகம் என்பதை காட்டுவதற்காக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நான் பதில் சொல்ல வேண்டாம் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு ஒரு காட்டுதல், ஒரு காட்சியை கொடுக்கிறார்கள். உலகத்தில் அலங்காரம் இருக்கும், அது கவர்ச்சி இருக்கும். அந்த கவர்ச்சியும் அலங்காரமும் பல பேர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த கவர்ச்சி எல்லாம் தாண்டி சாலிஹீன்கள் இங்கே நின்று வாழ்கிறார்கள், உலகத்திலே நின்று சாதிக்கிறார்கள். இங்கே பயனுள்ள மறுமையை தேடுகிற இடமாக ஆக்கினாங்க. பெருமானார் சொல்லும் போது இந்த உலகத்தை அவங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தை, சில பேர் போறார், ஒருத்தர் நிழல்ல வெயில்ல போயிட்டே இருக்கிறார். வெயில்ல போனவருக்கு கொஞ்ச நேரம் களைப்பாருன்னு நினைக்கிறார். கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் நிழல் கிடைக்குமான்னு பார்க்கிறார். கடுமையான வெயில்ல போறவருக்கு ஒரு 5 நிமிஷம் நிழல் கிடைச்சா ராகத்தா இருக்கும். அவர் அங்கங்க பார்த்தா அந்த பக்கமா ஒரு மரம் நிற்குது, அந்த மரத்தடியில நிழல், ரொம்ப ராகத்தா போய் உட்கார்ந்துட்டார் அந்த மரத்தடி நிழல்ல. ஏன்னா இவ்வளவு வெயில்ல வந்தவருக்கு அந்த நிழல் சுகமாக இருக்கும். நல்ல வெயில்ல வந்துட்டு நம்ம ஏத்திகாப்புடைய அறை உள்ள நீங்க வந்துட்டா நிறைய பேர் வெளியில போறதே இல்லை, உள்ளே உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் கூலா இருக்குது. வெயில்ல வந்தாதான் நிழலின் அருமை வெயில்ல தெரியும். அப்படிதானே? வெயிலுடைய கஷ்டம் நிழல்ல தெரியும். அந்த மர நிழல்ல உட்கார்ந்துட்டார், ஆகத்தான் உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்தார். அப்புறம் அந்த நிழல் அப்படியே சாஞ்சிட்டு, நிழல் சாஞ்சிட்டு இருந்த இடத்துல வெயில் வந்துட்டு. இங்கே ஒப்பிடுகிறார்கள் பெருமானார், அத்துன்யா கதில்லி ஜாயில், இந்த உலகம் நீ வந்தா இல்லையா, வாழ்கிறாய் இல்லையா, இந்த உலக சுகம் என்ன நினைத்தாய்? களைப்பாறுவதற்கு அந்த பிரயாணி நிழல் தேடி உட்கார்ந்தானே, அந்த மர நிழல், அந்த நிழலுக்கு சமம். அத்துன்யா கதில்லி ஜாயில், அந்த நிழல் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கி விட்டது, நீ பார்த்தாயா? இதுதான் உலகம் என்றார். ஒரு பிரயாணியினுடைய வெயிலின் களைப்பை ஆற்றுவதற்கு அவர் தேடி உட்கார்ந்த அந்த நிழல் எவ்வளவு நேரம் நின்னுச்சு? கூன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 20 நிமிஷம் இருக்கும், அந்த நிழல் போயிடும். இந்த உலகமும் கதில்லி ஜாயில், உன்னை விட்டும் நீங்கும் நிழலுக்கு சமம் என்றார். அப்படி பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல ஒரு பார்வை அப்படி இருக்கணும். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பக்கம் இப்படி சொல்வாங்க, அத்துன்யா மஸ்ராத்துல் ஆஹிரா, இந்த உலகம் நாளை மறுமையை நீ சம்பாதிப்பதற்கு அறுவடை செய்யும் நிலப்பரப்பு என்றார்கள். மறுமையை சம்பாதிக்கும் நிலப்பரப்பு இந்த துன்யா தான். அங்க போயெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அங்க போய் சுப்ஹானல்லாஹ் ஓத முடியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல முடியுமா? 2 ரக்காத் தொழ முடியுமா? சாலிஹீன்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் நன்மைகள்லாம் அங்கே அந்த மறுமைக்கு தூக்கி கொடுக்குற நன்மை அங்கே கிடைக்காது. நம்ம ஆசைப்பட்டு 2 ரக்காத் தொழணும்னு கேட்டால் அல்லாஹ் அனுமதிப்பானா? சொர்க்கத்தில் தொழணும்னு கேட்டால் அனுமதி, தஸ்பீனா அனுமதி, அவ்வளோதான். அங்கே தஸ்பீ செய்கிற வேலை, தொழுகிற வேலைலாம் இல்லை. அங்கே வேற வேலை நிறைய இருக்குது. அங்கே பூரா ஜாலி தான், சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். அங்கே போய் தொழுக, திக்ரு, தஸ்பீ, குரான் ஓதுறதுலாம் கிடையாது. சில பேர் பிரியப்பட்டு கேட்டால் கொஞ்ச நேரம் அது அனுமதிக்கப்படும். அந்த உலகத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த நீடித்த நிரந்தரமான சுகத்தை நீ அடைவதற்கு சரியான நிலப்பரப்பு இந்த உலகம் என்றார்கள். இந்த உலகத்தை மறுமையை சம்பாதிக்கும் நிலப்பரப்பாக எடுத்தார்கள் பாருங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நாளைய மறுமையினுடைய அறுவடை பூமி இது. இங்கதான் அறுவடை செய்யணும், அங்க போய் வாழணும். இங்க அறுவடை செய்யல, அங்க போய் எப்படி வாழ்றது? அப்ப உலகத்தை ரசூல் வர்ணிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த உலகத்தை குறித்து அன்னலார் விவரிக்கிற வார்த்தைகள். 3 நாள் ஈசா நபி சொன்னாங்க, இந்த உலகம் 3 நாள். என்ன 3 நாள்? அத்துன்யா சலாசத் ஐயாம். நபிமார்களும் சரி, வலிமார்களும் சரி, இப்படித்தான் இதை விவரிக்கிறாங்க. இந்த உலகம் 3 நாள். ஒன்று நேற்று, நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு.
இனி வருமா நேற்று? அது எப்படி முடிஞ்சிச்சு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நேற்றைய தினம் விடை பெற்றது. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த காலம் பூரா ஒரு நாள் தான், நேற்று முடிஞ்சு போச்சு. முந்தா நாள் நேற்று தான், அதுக்கு முந்தா நாள் நேற்று தான். ஒரு நாள் கடந்த காலம். ஒன்று கடந்த காலம் முடிந்து விட்டது. இன்னொன்று வருங்காலம், நாளை. நாளை நமக்கு உறுதி இல்லை. யாரு? அல்லாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று நபிமார்களின் பாரம்பரியம் நிறைய உலகத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள். அதில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, ஒன்று நேற்று. நேற்றுங்கிறது கடந்த காலம். உன் லைஃப்ல எத்தனை காலம் போய் இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அந்த காலம் திரும்பாது. 40 வருஷமா முடிஞ்சிட்டு, 30 வருஷமா முடிஞ்சிட்டு, 50 வருஷமா முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தை பத்தி இனி என்ன பேசி என்ன ஆக போகுது? அதெல்லாம் அல்லாஹ்ட்ட கணக்கிடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று நாளை. நாளை அப்படிங்கிறது வரக்கூடிய காலம். அது நமக்கெல்லாம் உறுதி இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், அடுத்த நாள், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணங்கிறது நம்ம தேதி குறித்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நாளை உறுதி இல்லை. அப்போ எது அல்-ஆன்? மூன்றாவது இன்று மட்டும்தான், இப்போது மட்டும்தான் உன் நேரம். நம்ம நேரம் எது? இப்ப நம்ம இருக்கிற நேரம். இந்த நேரத்தை சரியா வச்சுக்கங்க. நாங்களாம் இந்த நேரத்தை பொற்காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் பொற்காலம். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷம் பொற்காலம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொற்காலமா எடுத்துக்கணும். அதனாலதான் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் நீ பயன்பெறும் இடமாக ஆக்கிக்கொள். இதுல இருந்து என்ன பயன் அடையலாம்? நான் பயனடையணும், குடும்பம் பயனடையணும், சமூகம் பயனடையணும், என்னுடைய மறுமையின் பயன்பாட்டை இங்கிருந்து சம்பாதிக்கணும். எவ்வளவெல்லாம் முடியும். பயன்பெறுகிற வாழ்க்கையை தேடுகிற இடமாக இதை ஆக்கணும். இதுல நீ தூங்கி கழிக்கிற இடம் இல்லை. இதை தாண்டி இந்த உலகத்திலே நான் நஷ்டத்தை நோக்கி போகிற பாதை அல்ல இது. சஹாபாக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. சஹாபாக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. தவறுகளை கண்டு விரண்டோடு நாங்க மாத்திரம் அல்ல, என்ன செய்ய முடியும்னு யோசிச்சாங்க. என்ன செய்ய முடியும் இந்த நேரத்தில்? இதுதான் நம்ம நேரம். இதுல என்ன செய்ய முடியும்? 10 நிமிஷம் கிடைச்சுதான், அதுல என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக. இது நீங்க கேட்டு 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 மனசுல வச்சுட்டா ஒரு காலம் அல்லாஹ் நம்முடைய சிந்தனையில போடுவான். நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமாக்கணும். ஒரு நிமிஷம் வீணாயிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக்குங்க. ஒன்று நீங்க பயன் அடையுங்க, அல்லது மக்களுக்கு பயன் கொடுங்க, அல்லது உங்கள் மறுமையை தேடுங்கள். நல்லதுக்கு துணை போங்கிற அல்லாஹ். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நல்ல விஷயத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை போங்க. அவர் ஒரு நல்ல காரியம் செய்யறாரா, நீ போய் கூட நில்லு. நல்ல விஷயத்துக்கு துணை போகணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல விஷயமா சரிங்க, அது நடக்கட்டும், நானும் ஹெல்ப் பண்றேன், அதான் பாக்கியம். எங்க எல்லாம் நல்லது நடக்குமோ அதில் துணை போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நில்லுங்கள். நம்மால என்ன முடியுமோ. பெருமானாருடைய பிரயாணம், சஹாபாக்கள் தங்குறாங்க, பயண ஏற்பாடுகள். ஒருத்தர் சமைக்க போறார், ஒருத்தர் அதுக்கான பொருள் தயாரிக்கிறார், இன்னொருத்தர் ஜாமான்களை எல்லாம் பூசுறார். எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் வேலை. ஆசைப்பட்டு நபியை காணல, ரசூல் எங்கப்பா? பெருமானார் அங்க நிக்க. எங்க? பெருமானார் சொன்னாங்களா, நான் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வர்றேன். நான் விறகு எடுத்துட்டு வர்றேன். யாரு? அத்தனை சஹாபாக்கள் அண்ணலாரை வேலை வாங்குவார்களா? நான் விறகு கொண்டு வர்றேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கூட்டாகிறோம் நல்ல காரியத்துல, என் பங்கு இருக்கணும். இல்ல நான் தங்கள் மாதிரி இருந்துக்கிறேன்னா கதைக்கு ஆகாது. நம்ம வேலை, நம்மால் என்ன முடியும்? இல்ல துவா, யா அல்லாஹ் நல்ல காரியங்கள் செய்யறாங்க, அது நீடிக்கட்டும். நாட்டில் வீட்டில் நடக்கும் நல்ல காரியங்களில் என் பங்கு என்ன என்று எல்லாரும் யோசியுங்கள். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட யார்? நலவுகளை தேடுவதற்கு அவர்கள் ரொம்ப ரொம்ப எல்லா வகையிலும் நலவுகளையே செய்து முடித்தவர்கள். அவங்க அதுல ஆசையை குறைக்கலையே. நலவை தேடுவதில் ரசூல் ஆசையை குறைக்கல.
எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை, நானும் ஒரு வேலை பார்க்குறேன், கொஞ்சம் விறகுகளை எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர்றேன்னாங்க. சஹாபாக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பங்கு வேணும். தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நில்லுங்கள். அந்த வேலை நம்ம செய்துட்டே இருக்கணும். எப்பவுமே நலவுகளுக்கு தடையா இருந்துடாதீங்க. நல்லது நடந்தா அதை குறை சொல்லாதீங்க. அதுக்கு தடையா நம்ம இருந்துடக்கூடாது. அதுல குறைங்கிறது எதுல இல்லை நான் கேட்கிறேன். குறையில்லாத மனுஷனும் இல்லை, குறையில்லாத செயலும் இல்லை, எல்லாத்திலையும் குறை இருக்குது. இமாம் கசாலி சொன்ன ஒரே ஒரு பாடத்தை மட்டும் சொன்னால் எல்லாருக்கும் புரியும். நீ என்ன குறை சொல்ல போகிறாய், யாரை குறை சொல்ல போகிறாய், ரெண்டையும் எடுத்து வச்சுக்கா. என்ன விஷயமா குறை சொல்ல போற, யாரை குறை சொல்ல போற, ரெண்டையும் வச்சுக்கா. அந்த ரெண்டையும் வச்சு அவர்கிட்ட போய் அந்த குறையை சொல்றதுக்கு முந்தி அதை அப்படியே உன் லைஃபுக்குள்ளவா, உன்னை பாரு, அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கான்னு பாரு, அந்த குறை உங்ககிட்ட இருக்கான்னு பாரு. அந்த குறை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ அவரை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லையப்பா. அவரை குறை சொல்றது எந்த தகுதியும் இல்லையே. அவரை குறை சொல்ல போற, எதுக்கு எடுத்தாலும் இந்த மனுஷன் தப்பா நடக்கிறாரு, கொஞ்சம் திரும்பி பாரு, அதே நிலை உங்ககிட்ட இருக்கும். நம்மளே இப்படித்தானே இருக்கோம், முடிஞ்சு போச்சு. இமாம் கசாலி சொல்லுகிறார், எந்த குறை சொல்ல போகிறாயோ அந்த குறை அங்க சொல்லி விடாதே, அதுக்குள்ள ஒன்றை பார். அவர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறாரு, கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம 100 இடத்துல டென்ஷன் ஆகியிருப்போம். அவரை விட மோசமா டென்ஷன் ஆகியிருப்போம். கோபப்படுவதற்கு அனுமதி எங்கே தெரியுமா? கோபப்படுவதற்கு அனுமதி எங்கே தெரியுமா? சத்தியத்தில். உண்மைக்கு புறம்பா நடக்குதா, உண்மையை நான் சொல்றேன், உண்மைக்கு புறம்பா இன்னொருவர் சொல்றார், அங்க நான் கோபப்படலாம், அனுமதி இருக்குது, மார்க்கம் சொல்லும். உண்மை அப்படின்னா கோபப்படலாம், நியாயம் இருக்குது. உண்மைக்கு புறம்பாவே கோபப்படுறவங்க உலகத்துல வாழ்வாங்க. உண்மைக்கு புறம்பாக. இமாம் ஷாஃபி சொல்வாங்க, கோபமூட்டப்பட்டு கோபப்படலைன்னா அது அர்த்தம் இல்லையப்பாம்பாங்க. கோபம் கூடாது தான், கோபம் கூடாது. கோபம் மூட்டப்பட்டு நீ கோபப்படலைன்னா அது அர்த்தம் இல்லை. உனக்கு கோபம் ரொம்ப மூட்டிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் கோபம் வரத்தானே செய்யும், அது மனித சுபாவம் தானே. ஆனாலும் வெல்வதும் அடக்குவதும் கோபத்தை விழுங்குவதும் பாக்கியம். இங்கே ஒருவரை பற்றி நீ குறை சொல்ல முனையும் போது அதே குறையை சொல்றதுக்கு முந்தி பார், உனக்குள்ளே இருக்கும் நீ சரி செய்ய வேண்டிய இடம் அவர் அல்ல நீ என்றார்கள். உன்னைதான் சரி செய்யணும், நம்மை தான் சரி செய்யணும். இங்கே நலவுகளுக்கு எப்போதும் துணை போகணும். நலவுகளுக்கு துணை போவது மாத்திரம் அல்ல, நலவுகளுக்கு துணை போக முடியல, ஹெல்ப் பண்ண முடியல, அந்த நலவுக விஷயத்துல போய் குறை சொல்லாதீர்கள். குறை இல்லாத உலகமே இல்லை. என் தொழுகையில கூட குறை இருக்குது. யாராவது ஒருத்தர் தொழுதுட்டு வெளியில போற போது இன்னைக்கு ரொம்ப சரியா தொழுதுட்டேன்னு அவர் போறாரான்னு பார்த்தா போகவே முடியாது. ஏதாச்சும் ஒண்ணுல மாட்டி இருப்பார், ஏதாச்சும் ஒண்ணுல. கரெக்டா தொழுதுட்டே வருவார், அத்தஹியாத்துல இருக்கும்போது இங்க இருந்து துன்யா விட்டு வெளியில போயிடுவார். கவனங்கள் எங்கேயாவது போயிட்டு இருக்கும். குறை மனிதன்ட்ட இருக்கும், சில செயல்கள்லையும் குறை இருக்கும். நல்ல செயல் தான், அதுல சில குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை பார்க்காதீர்கள், மாறாக நல்லதை ஊக்குவியுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். வரம்பு மீறும் காரியம், பாவமான காரியம் துணை போகாதீர்கள். பாவம் நல்லா தெரியுது, இது தப்பான வேலைன்னு தெரியுது, அதுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவான். நல்ல காரியத்தை நிறுத்துறதுக்கு ஒருத்தன் முயற்சி பண்றான்னா அது அவன் தீங்கு செய்யக்கூடாது, அந்த தீங்குக்கு 4 பேர் சப்போர்ட். நீ 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 சொல்லு, நானும் பார்த்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் உங்களுடைய மனசுல பதிய வைக்கிறேன், அல்லாஹ் எது நடக்கணும்னு முடிவு செய்தானோ, நீ 4 பேர் இல்லை 40,000 பேர் சேர்ந்தாலும் அந்த நல்லதை நிறுத்த முடியாது. நல்லது நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு நல்லது அல்லாஹ் நடக்கணும்னு முடிவு செய்துட்டா 4 பேர் இல்லை 40,000 பேர் சேர்ந்தாலும் நிறுத்த முடியாது. எனவே நல்ல காரியங்களுக்கு துணை போங்க, பாவங்களுக்கு துணை போக கூடாது என்று அல்லாஹ் சொன்னான்.
ஏன்னா இந்த உலகம் தான் என்னுடைய நிரந்தரமான மறுமையை தீர்மானிக்கிற இடம். பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா. என்ன அல்லாஹ் கவலைப்படுற வருத்தப்பட்டு சொல்றான், என்னப்பா நீங்க அழிந்து போற உலகத்தை போய் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறீங்களே, அழிந்து போற உலகத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டீங்களே, அழிஞ்சு போன உலகத்துக்கு அழிய போற உலகம் இதை போய் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறீங்களே. ஆஹிரத்து ஹைரு வாபுகா, நாளை நிரந்தரமான மறுமைக்கு வரணுமே, அதுதானே அழகானதும் நிரந்தரமானதும். மறுமைதானே நிரந்தரம், மறுமைதானே அழகு. அப்ப அழகான நிரந்தரமான மறுமைய இந்த உலகத்தை வச்சுதானப்பா சம்பாதிக்கணும். இந்த உலகத்தை நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு இதனுடைய ஆசைகள்ல போய் முங்கி, இந்த உலகத்தினுடைய ஆபாசங்கள்ல போய் அழிந்து, இந்த உலகத்துல தேவையில்லாத சர்ச்சைகள்ல ஈடுபட்டு, நானா நீனான்ற போட்டி போட்டு வீணாக்கிட்டு போறீங்களே. இந்த உலகத்தை வச்சு நீங்க சம்பாதிக்கிற மறுமையை விட்டுட்டீங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீர்கள். வாழணும் உலகத்துல, சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில. இந்த உலகம் போட்டி போடுகிற உலகம் அல்ல, பொறாமைக்குரிய உலகம் அல்ல, தாக்குவதற்குள்ள உலகம் அல்ல. அவரை தாக்குறதும், அவர் இவரை தாக்குறது, இவர் அவரை பழி வாங்குறதும், அவர் இவரை பழி வாங்குறதும், இவர் அவர் மேல அவதூறு சொல்றதும், அவர் இவர் மேல அவதூறு சொல்றதும், இவர் அவரை அழிச்சே தீர்வுங்கிறார், அவர் இவரை அழிச்சே தீர்வுங்கிறார். இப்படி உலகத்தை போய் அழிச்சிட்டீங்களப்பா, இதை தேர்ந்தெடுக்கணுமே மறுமைக்காகங்கிறான்ல. இன்னைக்கு உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, அது இது விவகாரம். புரிஞ்சுக்கிறாத தன்மை எவ்வளவு நாள் இருக்க போறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இது மறுமையை சம்பாதிக்கிற நிலம் என்றார்கள் பெருமானார். அதை விட என்ன வார்த்தை வேணும்? மறுமையை சம்பாதிக்கிற நிலம். இங்கேதான் அறுவடை செய்யணும். இங்க இருந்து நிறைய நம்ம புறப்பட்டா வரவேற்கணும், மனக்கு வரவேற்கணும். கண்ணை திறந்திருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் எல்லாமே தெரியும். கண்ணை மூடும் போது இந்த உலகம் இங்க இருக்கிறத மறைச்சிட்டு அங்க உள்ளது தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம நினைச்சிட்டோம் மோத்தா போயிட்டா கண்ணை மூடிட்டாரு முடிஞ்சிட்டு. இல்ல இல்ல, பெருமானார் சொன்னாங்க, இப்ப வந்து அவருக்கு நல்ல தெரியுமா, பார்வை தெரியும். மரணத்துக்கு வந்து இந்திகால்பாங்க, இந்த சில பள்ளிகள்லாம் அறிவிப்பாங்க, அவர் இந்திகால் ஆயிட்டார். இந்திகால்னா இடம் விட்டு இடம் போகிறார், இந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறார். அவருக்கு தெரியும் என்றார்கள். அவரை யாரு குளிப்பாற்றாங்கன்னு தெரியும். அவன் மகன் வரல, அவர் நினைப்பாரா என் பிள்ளைய காணலையே நினைப்பாராம். அவர் கூடையே இருந்த நண்பர்கள், அவர் வரல, அவர் நினைப்பார் என் நண்பனை காணலையே, நேத்து வரைக்கும் என்னோட டீ குடிச்சானே, நான் இல்லைன்னா அவன் இல்லை, அவன் இல்லைன்னா நான் இல்லை. நிறைய பேர் தங்க சகோதரன் மோத்தா போயிட்டா இவர்கிட்ட டியூட்டிக்கு போயிடுறாரு, ஆபீஸுக்கு போயிடுவார், வேலைக்கு போயிடுவார். நீ அங்க நிக்கணும். ஹக்குன் லில் மூமின், ஒரு மூமினின் கடமை. அதிலும் குறிப்பாக நம்ம யாரோடு நெருங்குவோமோ அவங்களுடைய ஜனாசாவில் நம்ம லீவ் போட்டு இருக்கணும். ஏன் அவங்க எதிர்பார்ப்பாங்களாம், தூக்கிட்டு போகும்போது பார்க்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு. சில மையத்து தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்வதால் மையத்துக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது. சில மையத்து தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்வதால் மையத்துக்கு பாவம் மன்னிக்கப்படல, உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. நான் தொழுதால் மையத்துக்கு மன்னிப்போ, அந்த ஜனாசாவுக்கு பின்னால தொழுத பாத்தியா, அந்த ஜனாசா பாக்கியமானது, அது கூட நீ வந்ததுனால உனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பார்வை, பெரிய பார்வை கிடைச்சிக்கணும். எப்போ துன்யா விட்டு கண்ணை மூடுனா அந்த பார்வையில எல்லாமே தெரியும். ஆஹா, நாட்களை வீணாக்கிட்டோமே அப்ப நினைக்கிறார். என்ன செய்ய முடியும்? லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட பேசுவாராம், அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுன்னு கேட்பாராம். 10 நிமிஷம் டைம் கொடு. லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு, எல்லாத்தையும் சரி பண்ணி விடுகிறேன், தயாராகிறேங்கிறார். அல்லாஹ் சொல்வான், இனி நடக்காது. பணம் வச்சிருக்கிறேன், நிறைய காசு வச்சிருக்கிறேன், நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன், எந்த நல்ல காரியமும் செய்யல, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. அனைத்து பணத்தையும் குடும்பத்துக்கு போக தான தர்மங்களை கொடுத்துறேன், அது என்னுடைய மறுமையை உதவியாக்கி வைக்குமே ரப்பே. சில காசு கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பணம் நெருக்கடியான இடத்துல மறுமையை கொண்டு உயர்த்தி விட்டு. ஒரு துறவியை பத்தி நான் படிச்சேன். ஒரு துறவி, அந்த துறவி
நிறைய வணக்க வழிபாட்டில் இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் அந்த உலகம் எல்லாம் தெரியாது, அப்படியே காடே கதியன்னு போயிடுறாரு. அப்படி இருந்த ஒரு திடீரென்று அந்த வெளியில வந்து நின்று அந்த பசுமையான பகுதிகளை எல்லாம் ஒரு பார்வை பார்க்கிறார். கண்ணை தூக்கி பார்த்தாலும் ஆபத்து தான். சில நேரத்தில் கண்ணை அப்படியே சுருக்கி வச்சுக்கிற காலம் வேற, தூக்கி பார்க்குற காலம் வேற. அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, ஒலா தமுத்தன் ஐநைக்கலா மாமத்தான அஸ்வாஜா. சில பேருக்கு நம்ம செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம், அங்க உங்க கண்ணை தூக்கி பார்த்துறாதீங்கிறான். இங்க பார்த்தா என்ன இருக்கு? செழிப்பான வாழ்க்கையை கொடுத்த மக்களை நீ கண்ணை தூக்கி பார்த்துறாதங்கிறான். ஏன் பார்த்துட்டேன்னா நம்ம இப்படி இருக்கிறோமே, அவர் அப்படி இருக்கிறாரு, அவருக்கு ஏக்கம் வந்துடும், பொறாம வந்துடும், நம்ம அப்படி போகணும்னு இந்த லைஃபை விட்டுட்டு அந்த லைஃபை தேட ஆரம்பிச்சிருவோம். அந்த லைஃப் அவருக்கு தான், அந்த லைஃப் உனக்கு இல்லை. எல்லா இடத்தையுமா பூமியில பசுமையா வச்சிருக்கான்ல, அப்படியே பசுமையா இருக்கும். ஓ அழகா இருக்கேன்னு போயிட்டே இருப்போம், திடீர்னு அந்த காஞ்ச பூமி கிடக்கும். இந்த பூமிக்கு பசுமை, அந்த பூமிக்கு காஞ்சது. அதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது நிறைய பேருக்கு என்ன ஆசைனா, இன்னைக்கு வியாபாரம் ஆரம்பிக்க நாளைக்கு பணக்காரன் ஆயிடணும், ரொம்ப சிம்பிளா பெரிய இடத்துக்கு வரணும். இன்னைக்கு வியாபாரத்தை துவக்கினா நாளைக்கு பணக்காரன் ஆகணும். அது சாத்தியம் இல்லைங்கிற. அது அது உழைப்பை தாண்டிய ஒரு காரியம். சிறுக 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 சிறுதுளி பெருவெல்லம் என்றான். சிறுதுளி பெருவெல்லம். எங்க தகப்பனார் வியாபாரம் பண்ணாங்க, சின்ன சின்ன வியாபாரம். வாழைப்பழ கடை தான் வச்சிருந்தாங்க. அந்த பழம் 1 விற்கும், 2 விற்கும், 3 விற்கும், அப்படி இந்த சோப்பு விற்கும், இப்படி தான் அது அது அந்தக்குள்ள வியாபாரம். அதில் ஒரு 50 கிடைக்கும், 100 கிடைக்கும். அந்த பணம் வச்சு தான் வீட்டை கட்டினது, பிள்ளைகளை கட்டினது, நிக்காஹ் முடிச்சது, அதை செய்தது எல்லாம் டோட்டல் அவ்வளோ பேரையும் உருவாக்குனது. எங்களுடைய வருமானமே இல்லை, எல்லாமே தகப்பனாருடைய வருமானம். சின்ன கடையிலிருந்து அந்த தியாகத்தில் ஜெயிச்சாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருடைய மனநிலை எப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு பணக்காரன் ஆகணும். அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து இல்லைங்கிறான். அதனாலதான் உன்னை விட வளமான வாழ்க்கையை ஆற்ற கொடுத்துட்டோமோ அங்க உன் கண்ணை தூக்காதேங்கிறான். குர்ஆனுடைய வார்த்தை, வலா தமுத்தன்ன ஐனை இலா மாமத்தான அஸ்வாஜா. நாம வகை வகையான வாழ்க்கையை சில பேர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவரை நீ கண்ணை திறந்து பார்த்துட்டேன்னா நீ ஆசைப்பட நம்ம அப்படி போகணும். உடனே அந்த முயற்சி எடுத்து அங்க போக பார்ப்ப. அந்த லைஃப் அவருக்கு, அந்த லைஃப் உனக்கு அல்ல. நீ அங்க போய் ஏமாந்துட்டு வந்துருவ, அல்லது மனமுடைந்து வருவாய். குர்ஆன்ங்கிறது ஒரு அழகிய வழிகாட்டு. அல்லாஹ்ட்ட கேட்கணும், எனக்கு உயர்நிலையை கொடு, வாழ்வாதாரத்தை கொடு, வளத்தை கொடு, நிறைவை கொடு, கேட்டுக்கிட்டே இருக்கணும். பழைய காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லி குர்ஆன் எடுத்து பார்ப்பாரு, மூடுவாரு. என்னன்னு பார்த்தா ஒரு சீட்டை வச்சு எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா கிடைச்சது அந்த லாட்ரி சீட்டு. அப்போ லாட்ரி சீட்டு இங்கே கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா, குர்ஆனில் வைக்கிறது எடுக்கிறது, மறுநாளைக்கு வந்து வைக்கிறது எடுக்கிறது, அப்புறம் போய் இந்த பேப்பரில் பார்க்கறது. ஒரு கடைசியில் ஒரு தடவை நம்மள்ட்ட சொன்னார், அதிரத்து நமக்கு ஒரு துவா செய்யணும். என்ன, இந்த சீட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு, இது வரைக்கும் நமக்கு உழல, விழுந்தாச்சுன்னா இதுக்கு பின்னால் நம்ம லைஃப் பூரா பள்ளிவாசல் தான். நான் சொன்னேன், ஒரு காலம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரமாட்டியோம், ஒரு காலம் வரமாட்டியோம். இன்னைக்கு விழுந்துச்சுன்னா நாளைக்கு இன்னொரு சீட்டை தான் எடுப்பியோம். பள்ளிவாசலில் வச்சு பார்க்குற குர்ஆன் வீட்டுக்கு வந்துடும். ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். நான் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பது உயரிய குறிக்கோள். அந்த வாழ்வதும் வளர்வதும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பாதையை தாண்டி இன்னொரு பாதையில் வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பாதையை தாண்டி. அப்போ சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றான் அல்லாஹ், ஒலா தமுத்தன்னங்கிறது முகாத்தபுங்க நபி, நபிக்கு நேரடியாக சொன்னது. தாங்கள் தங்கள் கண்ணை தூக்க வேண்டாம்ங்கிறான். யாரை பார்த்தாங்க சர்க்கார்? அடுத்தவங்களை பார்த்து ஏங்குற வாழ்க்கையா ரசூலுல்லாவுக்கு? கண்ணை தூக்கி பார்க்கறதே இல்லையே. பெருமானாரை சொல்லி சமூகத்தை கட்டுப்படுத்துறான் அல்லாஹ். அவங்களதான் முன்னோக்கிறது. ஆனா பாதை மக்களுக்கு. அப்போ சிறுக 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 வளருகிற ஒரு வாழ்க்கை. இங்கே நான் சொன்னேன், அந்த துறவி அவர் இந்த பசுமையான பூமியை பார்த்ததே இல்லை. அவருக்குன்னு ஒரு இடம் அங்கிருந்து வணக்கம், அவர் எல்லாமே அதுக்குள்ளதான் அவருக்கு அந்த லைஃபு.
திடீர்னு வெளியில வந்து ஒரு பார்வை பார்த்தார். பார்த்தா பூமி எல்லாம் பச்சை பசேன்று பசுமையான காட்சி. அவர் பார்க்கக்கூடாதுதான், அவர் பார்க்கக்கூடாது, அவர் இங்கேயே தான் எல்லாம் வச்சிருக்கான். ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் நினைச்சாராம் என்னான்னு அந்த பூமி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரணும். கீழே இறங்கியிருக்காரு. யாரு? இறங்கும்போது போறமே அந்த ஏரியாலாம் எப்படி எப்படின்னு தெரியலையே, பசி வந்து என்னச்சான்னு ஒரு ரொட்டியை கையில தூக்கிட்டாராம். ஒரு ரொட்டியை கையில் எடுத்துக்கிட்டார். கடந்த காலங்களிலே நடந்த ஒவ்வொரு வரலாறுகளையும் நோண்டி பார்த்தால் தோண்டி பார்த்தால் அதில் பாடமும் படிப்பினையும் நமக்கு இருக்கிறது. அவர் ஒரு ரொட்டியை கையில தூக்கிக்கிட்டார். தூக்கிட்டு அப்படி வர்றார். வந்து அந்த பசுமையான பூமி அப்படியே பார்த்துட்டு ஆஹா ஆஹா அப்படின்ட்டு வர்றார். அவர் அதெல்லாம் பார்த்து ரசிச்ச ஆள் இல்லை. பூரா அல்லா அல்லான்னு உட்கார்ந்துட்ட மனுஷன். அப்படியே அங்கிருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே ஆஹா அப்படி, அது ஒரு பார்வை. அவர் பொம்பளையில பார்த்தது இல்லை பாவம். அதை பார்த்த உடனே அது ஒரு வகையான எண்ணம். அங்க அந்த அம்மா வந்த உடனே இவருக்கு ஒரு வகையான கவர்ச்சி மனசுல. ஷைத்தான் வந்து ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சா எங்க கூட்டு போனா கெடுக்கலாமோ அங்க கூட்டு போயிடுவான். அங்க போய் நான் சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் ஒண்ணும் நடக்காது, அவன் கொண்டு விட்டுருவான். என்ன அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில சுபு முடிச்ச உடனேயே பாதுகாப்பு. யா அல்லாஹ் ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பாயா, நஃப்ஸின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பாயா. நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் ஷைத்தான் மட்டும் இல்லை, நம்ம நஃப்ஸும் நினைக்குமா. நம்ம நஃப்ஸும் நான் நல்லா இடக்கூடாதுன்னு நினைக்கிறது ஷைத்தான் மட்டும் இல்லை, ஷைத்தான் வெளியில் இருந்து எதிரி, நஃப்ஸு உள்ளுக்குள்ள இருக்கிற எதிரி. இதுவும் நம்ம தூண்டி ஓடும். போய் பார்த்துட்டு வாங்கும்பா, பார்க்கறது என்ன தப்பா, அப்படிதானே, அதானே மெதுவாக கொண்டு போகும். அந்த பெண்ணை பார்த்தவொன்னு ஒரு வகையான கவர்ச்சியாக இப்படிதான் நிறைய பேர் விழுந்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா கலாசை எடுத்தாலும் கலாசில் ஏதோ தண்ணி தெரியல, ஏதோ முகம் தெரியுது, விழுந்துட்டாங்க. நான் பையங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையை நஃப்ஸை என்றைக்கும் ஜெயிக்க விட்டுறாதீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா நஃப்ஸு தோக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், நஃப்ஸு தோக்கணும். ஆசைகள் அழிந்தால் நீங்க ஜெயிக்கிறீங்க, ஆசைகள் மிகைத்தால் நம்ம வீழ்கிறோம். நம்ம தாயினுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்காது, அத்தா சொல்லுக்கு மதிப்பு இல்லை, அண்ணன் சொல்லுக்கு மதிப்பு இல்லை, தங்கச்சி சொல்லுக்கு மதிப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க எப்பா நம்ம குடும்பம் என்ன, கண்ணியம் என்ன, பாரம்பரியம் என்ன, இந்த மாதிரி போயிட்டு எப்பா இதெல்லாம் பேசக்கூடாது, என் லைஃப்பை நான் தான் தேர்ந்தெடுப்பேன், முடிஞ்சு போச்சு. காலமெல்லாம் வச்சிருந்த அன்பு வாசமெல்லாம் தூர போயிடும். எதனால? நஃப்ஸுக்கு இடம் கொடுத்ததாலே. அதனால இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தூரம் வச்சிடணும், லைஃப் அழகாக்கணும். படிக்கிற காலத்தில் கல்வி காலம், அதிலே ஒரு பெரிய தியாகம். சம்பாதிக்கிற காலம் தொழில்துறை சார்ந்த காலம், அதிலே முன்னேறுவதற்கான வழி. இதை எல்லா காலத்திலும் மறக்க கூடாத இடத்தில் அல்லாஹ்வை கொண்டு வைக்கணும். நீங்க சருக மாட்டீர்கள். அல்லாஹ் கொண்டு வச்சா சருவீர்களா? சருக மாட்டோம். அவர் அப்படி வந்தார், அந்த பெண்ணை பார்த்தார், ஒரு வகையான பரபரப்பாயிட்டார், அப்படியே ஒரு வகையான மனநிலை. அந்த பொண்ணு அப்படி நின்றுடா. பொதுவாக ஷைத்தான் அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருவான். தவறு நடந்து போச்சு, பாவம். அல்லாஹ் மறக்காத மனிதர், அவர் வேறுக்கே துறவியா வாழ்ந்தவர். வசமா வந்து பசுமையான இடத்தை பார்த்துட்டு அவர் விழுந்துட்டார். அந்த பெண்ணோடு வாழ்க்கை தவறான நிலை. இந்த நிலைமையில அல்லாஹ் இஸ்ராயல்கிட்ட சொல்றான், அவர் டைம் முடிஞ்சிட்டுப்பான், ஆளை தூக்குண்டான். டைம் எங்க வச்சு முடியுது பாருங்க. சுஜூதுல மௌத்தாகணும்னு நேற்று ஒருத்தர் துவா கேட்டாருன்னு சொன்னோம். இந்த மனுஷன் அங்கே இருக்க வேண்டிய துறவியா இருக்க வேண்டிய மனுஷன் இங்க வந்து மௌத்தா போறார். பசுமையான பூமிக்கு ஆசைப்பட்டதுல அங்க வச்சு மௌத். இந்த நிலைமையில என்ன அப்படின்னா, அந்த டைம் முடியுது, அந்த பொம்பளை தப்பு பண்ணாங்க, அது முடிஞ்சு போயிட்டு அதுக்கு பின்னால இந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரியா கிடக்கிறார். அந்த வழியா இன்னொருத்தர் போய் எப்பா பசியோட போறேன்னாரு, அந்த ரொட்டியை தூக்கி கையில கொடுத்துட்டார். இவர் துறவி தானே, தான் சாப்பிட தான் கொண்டு வந்தார், ரொட்டியை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டார். இந்த ரெண்டு வேலையும் நடந்திருக்கு, தப்பும் நடந்திருக்கு, சதக்காவும் நடந்திருக்கு. தப்பும் நடந்திருக்கு, சதக்காவும் நடந்திருக்கு. ரூஹு பிரிஞ்சிட்டு அந்த ரூஹை கொண்டு போய் அவர் செய்த வணக்கம் அது இதெல்லாம் கொண்டு
இந்த காலம், இந்த பசுமையான பார்வை, இந்த பொம்பளை தப்பு இதெல்லாம் கொண்டு வச்சா அமல் எங்கேயோ போய் கிடக்குது, அந்த பாவம் மிகைச்சு போய் நிற்குது. அதாவது நபிமார்கள் எல்லாம் கேட்ட ஒரு துவா என்னன்னா, தவஃபனி முஸ்லிமன், நபியாக வாழ்ந்துட்டோம், அல்லாஹ் மௌத்தா போற போது முஸ்லிமா மௌத்தா போகான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். ரூஹ் பிரியும் போது ஈமான் வெளியாகணும். தவஃபனி முஸ்லிமன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் நபி கேட்டாங்களாம், யாரு? பேரரசர், பேரரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ் ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுத்த என்ன முஸ்லிமா மௌத்தாக்கல்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் நமக்கு நம்ம குடும்பத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய மௌத்தை நசீபாக்கணும். பாருங்க, அந்த ரொட்டியை கொடுத்துட்டாரு, டைம் முடிஞ்சிச்சு. அமல்களை பார்த்தாங்கன்னா அமல்ல ஒன்றும் ரூஹ் இல்லை. அமல் 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 50 வருஷமோ அமல்ல ரூஹ் இருக்கணும், சத்து இருக்கணும். அல்லாஹ் ரூஹ நசீபாக்குவானாக. எல்லாம் நிறைய அமல் சடங்கா நடந்து போயிடுமே. அவன் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணணும், இவரை என்ன பண்றதுப்பா? அப்ப அந்த ரொட்டியை தூக்கிட்டு வாங்குறான். எந்த ரொட்டி அவர் கொடுத்தார்ல, அந்த ரொட்டியை கொண்டு போடுன்னா, ரொட்டியை போட்டான்னா அமல் சக்தி வாய்ந்துட்டு, அமல் பவர் கூடிட்டு. விபச்சாரம் செய்து தப்பு பண்ணி ரூஹு பிரிகிற நேரம் அவர் கொடுத்த அந்த ரொட்டி, அதனுடைய அமல் அது கொஞ்சம் நிரப்பமாயி அந்த மனுஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு, யா அல்லாஹ் தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்திலையும் பசியிலையும் வந்தேன், இந்த நேரத்தில் எனக்கு ரிஸ்க் கொடுத்துட்டான், இந்த மனுஷனுக்கு நீ சொர்க்கத்தை கொடுன்னாராம். யாரு? ரொட்டி சாப்பிட்டாலு. அவர் துன்யாவை கொடுன்னு கேட்கல, சொர்க்கத்தை கொடுன்ட்டார். அந்த ரொட்டியினுடைய பவர் என்ன ஆயிட்டுன்னா, ஏதோ ஒரு பெரிய கனமான இரும்பை தூக்கி போட்ட மாதிரி நன்மை அப்படி பலமாக்கி அவருக்கு சொர்க்கம். எப்படி சொர்க்கம்னு கேட்டாராம், அந்த ரொட்டி தான் சொர்க்கத்துக்கு காரணம். உன் அமல்களை பூரா விபச்சாரத்தால் அழிச்சு போட்ட, ரொட்டி கொடுத்த பத்தியா, அந்த மனுஷனுடைய துவா. எங்கே நான் செய்ய முடிகிற நல்லவைகளை செய்யுகிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை லேசாக நினைக்காதீர்கள். அந்த நல்லவைகள் எங்கே கை கொடுக்கிறது? யாரும் கை கொடுக்க முடியாத இடத்துல கை கொடுக்கு. எங்க கை கொடுக்குது? யாருமே கை கொடுக்க முடியாத இடம் மறுமை. அதனால இந்த உலகம் மறுமையை சம்பாதிக்க வேண்டிய இடம். அதற்கான நிலம், இந்த நிலத்தை சரியாக்குங்கள். பச்சை பசுமையானதில் மேய வேண்டும் என்று நினைக்க கூடாது. இருக்கிற வாழ்க்கையை பொருந்திக் கொள்வதோடு நலவான வாழ்க்கை தேட வேண்டும். நன்மைகளுக்கு துணை நிற்க வேண்டும். முடியவில்லை என்றால் துஆ செய்யுங்கள். நன்மையை எதிர்த்து நிற்காதீர்கள், நலவுகளை எதிர்த்து நிற்காதீர்கள். யாரு நல்லது செய்தாலும் ஓகே பண்ணுங்க. பாவங்களுக்கு துணை போகாதீர்கள். ஒருத்தன் பாவம் செய்ய போறான்னா அவனுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்றது அது அக்கிரமம். அப்படி துணை போனால் ஒலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸக்கும் முன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற ஒரு அழகான வசனம், ஒலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயம் செய்கிறவர்களோடு நீங்க போய் சேராதீர்கள். இந்த ஆயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயம் செய்கிறவர்களோடு நீங்க போய் சேராதீர்கள். அவன் அநியாயம் பண்றான் நல்லா தெரியுது. அநியாயக்காரனுக்கு சப்போர்ட்டா போய் நீங்க நின்றீங்களானால் ஃபதமஸ்ஸக்கு முன்னாருங்கிறான். ஒலா தர்கனு இலல்லதீன ஸலமு, அநியாயம் செய்தவர்களோடு நீங்க போய் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அந்த தீமைக்கு துணை நின்றீர்கள் என்றால் உங்களை நரகம் தொட்டுவிடும். ஃபதமஸ்ஸக்கு முன்னார், நரகம் தான் உங்களுக்குங்கிறான் அல்லாஹ். அநியாயம் செய்யல, நீங்க அநியாயம் செய்யறவனுக்கு துணை போனீங்க. அவன் தப்பு பண்றான், அவன் தப்புக்கு எல்லாரும் வாங்க வாங்கங்கிறான். இன்னும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த மசூரால போய் உட்கார்ந்து வச்சுக்கவன், உனக்கும் சேர்த்து நரகங்கிறான் அல்லாஹ். எச்சரிக்கையா இருக்கான். இந்த உலகத்தை நல்லாக பயன்படுத்துங்கள். தீமைகளுக்கு கொண்டு போயிட வேண்டாம். பயனுள்ள காரியங்கள் ஆசிருமா யபகா அலாமா யஃபனா, பெருமானார் சொன்ன அழகான ஹதீஸ். நீங்கள் எது உங்களுக்கு அப்படியே தங்கி விடுமோ, தரிபாடாக ஆகிவிடுமோ, மறுமை வரைக்கும் உங்களை கொண்டு சேர்க்குமோ அதை தேர்ந்தெடுங்கள். எதை விட தேர்ந்தெடுங்கள்? அலாமா யஃபுனா, எது அழிந்து போகுமோ அதிலே முயற்சியை விட்டுவிட்டு எது நீடிக்குமோ தங்குமோ அதில் முயற்சி செய்யுங்கள். அதை தேர்ந்தெடுங்கள்ங்கிறான். அப்ப நான் தேர்ந்தெடுக்கிற காரியம் அது தங்கணும், நாளைக்கு வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌபீக் செய்வானா.
உலகத்தை சரியாக பயன்படுத்துவோம். உலகம் என்று வேண்டாம்லாம் சொல்லல, உலகத்தை கொண்டே மறுமை, இதுல இருந்து தான் மறுமையை சம்பாதிக்கணும். இதுல வீழ்ந்தவர்களின் பட்டியலில் என் பெயர் வரக்கூடாது. இதுல வாழ்ந்தவர்களும் வென்றவர்களும் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா, பொருந்திக் கொள்வானாக, சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானாக, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமதானுடைய